லலிதா அண்ட் துளசி இவங்க 2 பேரும் நினைக்கிற விஷயம் ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அப்படி இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது அன்பு ஆனந்தி 2 பேர்த்த பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நடக்கவும் நடக்காது அப்படின்றது அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள அன்பு எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றது அதுவே இவங்களுக்கு முதல்ல தெரியாது. ஸோ அது தெரிஞ்சாதானே இவங்களை பிரிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தெரியும். அதுவே இவங்களுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? எதுவுமே செய்ய முடியாது. ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் எபிசோட் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோகிலாவோட மாமனார் மாமியார் வர்றாங்க. அவங்க கிட்ட ஒரு பயங்கர சீன் போட்டுறாங்க. அதாவது என் மருமகள் ஆனந்தி எனக்கு மக மாதிரி, அவள மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா சீன் போடுறாங்க. இது ஆனந்திக்கும் ஷாக்கு, அன்புக்கும் ஷாக்கு. ஏன்னா இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா அம்மா பிரச்சனை பண்ணிடுவாங்க, இதுல கோகிலா வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எதிர்பார்க்காத விதமா ஒரு சம்பவம் நடந்தது. இவங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க 2 பேருக்குமே புரியல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துளசி ரொம்பவே கோவம் ஆயிட்டாங்க. என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க எப்படி இப்படி சொல்ல போச்சு, நான் வேலை தேடியா இங்க வந்தேன், மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போய் தானே நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், நீங்க என்ன புதுசா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லலிதா கூட சண்டை போட, அப்பதான் லலிதா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க பாரு, நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணது உனக்காக தான், அது மட்டும் இல்ல ஆனந்திக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னத்தை சொல்றீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான், ஆமா இது நான் ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன் அப்படின்றத நான் உனக்கு இப்ப சொன்னா நீ கண்டிப்பா புரியாது, இது நேரம் வரும்போது உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா துளசி விடுற மாதிரி தெரியல. ஏன்னா துளசியோட வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்குது அப்படின்றதுனால துளசி எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும், நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்க காரணம் இல்லாம பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த காரணத்தை நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பிரச்சனை பண்றாங்க. சோ இப்போ இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்பதான் உண்மையை சொல்றாங்க. அதாவது ஆனந்தி ஒரு மாசத்துல வீட்டை விட்டு காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டா. சோ இப்போ போய் நான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவ கூட சண்டை போட்டு அவளை நான் ஏதாவது கோவப்படுத்தினேன் அப்படின்னா கண்டிப்பா அது பேக் ஃபயர் ஆயிரும். அதனால இப்போ ஆனந்தியோட அக்கா வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சோ ஆனந்திக்கு அவங்க அக்காவுக்காக என்ன வேணா செய்வா அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்போ அவங்க அக்காவோட வாழ்க்கையை நான் கெடுத்தேன் அப்படின்னா நிச்சயமா நான் சொன்ன விஷயத்த அவ கேட்க மாட்டா. அவங்க அக்கா வாழ்க்கையை நான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் கேட்பா. அது மட்டும் கிடையாது, அவ சொன்ன மாதிரி வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவா. அதுதான் எனக்கு வேணும், அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அன்புக்கு உனக்கு கல்யாணம் நடக்கணும், இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அது நடக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம உள்ள வராத, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா ஹெல்ப் பண்ணு, இல்ல அப்படின்னா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. உடனே துளசி எடுத்துக்கிட்டு, இல்லத்த நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் என்ன திடீர்னு நீங்க அப்படி சொல்லவும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. நாங்க உங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறேன், இல்ல அப்படின்னா எனக்கு ஊர்ல மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்களா, இல்ல ஊர்ல எனக்கு சாப்பாடு கிடைக்காதா, ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐஸை தூக்கி போடுறாங்க. அவங்களும் அதை நம்புறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற விஷயங்களும் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.